அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய காஞ்சி மகா பெரியவா மிக அற்புதமான மகான். அவர் சொன்ன நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சின்ன ஒரு எளிய பரிகார முறைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். காஞ்சி மகா பெரியவா தன்னை தேடி வரும் பக்தர்கள் எல்லாருக்குமே ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லாமல் அறிவுரைகளையும் வழங்கக்கூடியவர். நீண்ட நாள் தீர்க்க முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கூட சின்ன எளிய பரிகாரங்கள் மூலமாக வழி சொல்லக்கூடியவர். அதனால தான் மகா பெரியவாவை தரிசனம் செய்யும் வரும் பக்தர்களை விட அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு வரும் பக்தர்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட காஞ்சி மகா பெரியவா சொன்ன நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சில பரிகார முறைகள், அதாவது சில எளிய வழிபாட்டு முறைகள் இப்போ நம்ம பதிவில் பார்க்கலாம். நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் மாற்றி யாருக்காச்சும் ஏதாவது உடல்நல கோளாறுகள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்லையோ இல்லை மடத்துலையோ இல்லை எங்கேயாச்சும் அங்கே கோவிலில் அன்னதானம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல மதியானம் பகல் வேலைக்குள்ளே நீங்கள் ஒரு மஞ்சள் பூசணி கண்டிப்பாக தானம் கொடுத்து பாருங்கள். அப்படி நீங்கள் கொடுத்து வர அந்த வீட்டில் இருக்க உடல்நல பிரச்சனைகள் நிச்சயம் சரியாகுங்க. இதை நீங்கள் தானம் கொடுத்த ஒரு 3 நாளே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வரும். சின்ன எளிய முறை தான், செஞ்சு பாருங்கள். அடுத்து இது குடும்பத்தில் நல்ல சம்பாத்தியம் இருக்குது. கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறோம். நல்ல கை நிறைய பணம் இருக்குது. ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணம் வீண் விரயமாயிட்டே இருக்குது. ஒன்றுமே சேமிப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? கவலையே பட வேணாங்க. நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் வீட்டில் இனிப்பு கலந்த பிஸ்கட் காக்காக்கோ குருவிக்கோ இல்லை வேறு எந்த பறவையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி பறவைகளுக்கு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உணவாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பணங்களானது வீண் விரயம் ஆகாமல் ஏதாவது ஒரு வகையில் சேமிப்பாக மாறிடும். இது நம்ம வண்டியிலலாம் ட்ராவல் பண்ணுறப்ப உங்கள் கையில் பிளாஸ்டிக் பூ எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராவல் பண்ணுறப்ப பிளாஸ்டிக் பூ ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எந்தவித ஆபத்துகளும் வராது, விபத்துகள் வராதுங்கிறது மகா பெரியவாவோட வாக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒரு சிலர் வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் எப்பயும் பய உணர்ச்சியோடு இருப்பாங்க. தொட்டதுக்கெல்லாம் பயமாக இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படி ஒரு பய உணர்ச்சியோடு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய வலது கையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் அந்த வளையமாக இருக்க பார்த்திங்க பிரேஸ்லெட்டு அது மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுடைய பய உணர்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்கிறது மகா பெரியவா வாக்கு. அடுத்து ஒரு சிலர் வாழ்க்கையில் மன வருத்தம், மனக்குழப்பம், மனச்சோர்வு அது மாதிரி ரொம்ப இருந்துகிட்டே இருப்பாங்க. ராத்திரியில் நிறைய பேர் தூங்காமல் அப்படி ரொம்ப தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்ருப்பாங்க. அப்படி உங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, தூக்கம் இல்லாமல் நீங்கள் தவிச்சாலும் சரி, நீங்கள் ராத்திரி டெய்லி படுக்கிறப்ப உங்கள் பெட்ரூமில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, கண்ணாடி டம்ளரோ இல்லை நார்மல் ஸ்டீல் டம்ளரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் உங்களோட படுக்கையறையில் நீங்கள் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிருங்க. அடுத்த நாள் காலையில் செடிக்கு இந்த டம்ளர் தண்ணியை ஒன்றும் செடிக்கு ஊற்றிடலாம். இல்லாட்டி கால்படாத இடமோ, அதாவது அந்த தண்ணி நீங்கள் குடிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக கிச்சன் சிங்கில் ஊற்றலாம். இது மாதிரி நீங்கள் டெய்லி செஞ்சு வர உங்களுடைய மன வருத்தம், குழப்பம், சோர்வு இது எல்லாமே தீருங்கிறது மகா பெரியவா வாக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம காலைல கண் விழிப்போம் பார்த்தீங்களா? அப்படி கண் விழிக்கிறப்ப ஒரு தங்க நாணயம் இல்லாட்டி அது மாதிரி உள்ள ஒரு படங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி தங்கம், ரூபா இது மாதிரி இருக்கிற சுவாமி படங்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. அது மாதிரி உள்ள படங்களை டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நம்ம கண் விழிச்சோன்னே ஃபஸ்ட்டு பார்க்குற இதே நம்ம அது மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகுங்கிறது ஒரு ஐதீகம். அது மாதிரி நீங்களும் செய்யலாம். அடுத்தது இடது கை அடியில் வச்சு நம்ம தூங்குறோம் பார்த்தீங்களா? ராத்திரி தூங்குறப்ப இடது கை அடியில் கொடுத்து நீங்கள் தூங்கி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய ஆயுள் விருத்தியாகுங்கிறது பெரியவா வாக்கு. அடுத்தது, வீட்டை சுற்றி ஒரு நீரோட்டம் இருந்தால், அதாவது நம்ம வீடு கட்டியிருப்போம், அந்த வீட்டை சுற்றி உங்களுக்கு ஏதாச்சும் நீரோட்டம் இருந்தாலோ இல்லாட்டி எங்களுக்கு அது மாதிரிலாம் வசதி இல்லை, அப்படி தண்ணியெலாம் எங்கள் சுற்றிலையும் போகாது அப்படின்னா செயற்கை நீரோட்டம் நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்கள் அமைச்சிருந்தாலோ உங்கள் வீட்டில் உடனடியாக உங்களுடைய செல்வ நிலையானது உயருங்கிறது பெரியவா வாக்கு. சில வீட்டில் குழந்தைங்க காரணமே இல்லாமல் தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் தெரியாது, நல்லா சாப்பிட்ருப்பாங்க, எல்லாம் நல்ல குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் காரணம் இல்லாமல் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அப்படி அந்த அழுகிற குழந்தைங்களோட அவங்க படுக்கிற ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரூமு, அந்த பெட்ரூமில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் கல்லுப்பு மட்டும் கலந்து நீங்கள் டெய்லி அது மாதிரி வச்சு பாருங்களேன், அந்த குழந்தையானது கண்டிப்பாக நல்லா தூங்கும். அடுத்த இது
சமையலறையும் உங்களுடைய படுக்கை அறையும் ரெண்டுமே பக்கத்தில் ஒரு வீட்டில் அப்படி இருந்து அமைஞ்சிச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவி தம்பதியர் அவங்களுடைய ஒற்றுமை நிச்சயம் மீளோங்குங்கிறது பெரியவா வாக்கு. இது எல்லாமே மகா பெரியவா சொன்ன எளிய சின்ன வழிமுறைகள், சின்ன பரிகாரங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எளிய முறையில் எப்படி தீர்க்கணுன்ட்டு மகா பெரியவா நமக்காக சொன்ன வழிமுறைகள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா நிச்சயம் அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தை தாங்க பேசிடும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.